கண்ணெதிரே தோன்றினாள். கோமதி, வலி தாங்க முடியல. கோமதி, கோமதி, கோமதி எங்க இருக்க? வலி தாங்க முடியல அம்மா. ரத்னம், அம்மா, கோமதி, கோமதி, ரத்னம், ரத்னம், அம்மா என்னாச்சுமா? வலி தாங்க முடியல. அம்மா என்னாச்சுமா? அடி வயிற்று ரொம்ப வலிக்குது ரத்தம், என்னால தாங்க முடியல. அம்மா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுமா, தைரியமா இருக்குமா. என்னால வலி தாங்க முடியல ரத்னம். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். கோமதி எங்க? அவ புருஷன் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு அவளுக்கு தகவல் வந்துச்சுமா. உங்களை எப்படி விட்டுட்டு போறதுன்னு யோசிச்சா. நீங்க அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கம்மா. நான் தான் அவளை அனுப்பி வச்சேம்மா. என்ன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. கோமதி இல்லாம எப்படிமா? பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். நான் எப்பவும் போற ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடும். அது வரைக்கும் என்னால வலி தாங்க முடியாது. பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம். சரிம்மா சரிம்மா. அம்மா நீங்க பதற்றப்படாம இருங்கம்மா. போயிடலாமா, சீக்கிரம் போலாமா. பார்த்து இருங்கம்மா. கொஞ்சம் வேகமா போ ரத்னம், என்னால வலி தாங்க முடியல. சரிம்மா சரிம்மா. வலி தாங்க முடியாம துடிக்கிறியா? நல்லா துடி. எத்தனை பேர் பணம் இல்லாம வசதி இல்லாம வாழ முடியாம துடிக்கிறாங்க தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி துடிக்கிறத பாக்குறதுல தான் எனக்கு சந்தோஷம். ஐயோ, அப்பா எங்கப்பா போனீங்க? ஏய் அருண், நீ எப்படிடா இங்க வந்த? அதுவா, மாமா தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆமாவா? ரத்னோ எங்க போயிட்ட ரத்னோ? சீதாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. வீட்டுக்கு போன நீ இல்லன்னு சொல்லிட்டாங்க ரத்னோ. அதான் நானும் சரசுவும் சீதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றிப்பா. ருத்ராமாவுக்கு பிரசவ வலி வந்துச்சுப்பா. அவசரத்துக்கு இங்க தான் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். இங்க சீதா வீட்டுக்காரங்க யாரு? நான் தான் சிஸ்டர். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஐ, தங்கச்சி பாப்பாவாப்பா? ஆமாண்டா அருண், தங்கச்சி தான். ஐ, ஜாலி ஜாலி. தங்க குட்டியே. ஜுஜு ஜுஜு. இங்க பாரு, இங்க பாரு. அழகா இருக்கு. உள்ளதாச்சி பொம்பளை ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதுமா. படுங்க. சிரிக்கிறாடா.
அண்ணன் உனக்கு நிறைய பொம்மை வாங்கி அண்ணா பாரு தரேன். அண்ணா பாரு. இங்க பாரு. ஏங்க நீங்க ருத்ராங்கிற பேஷண்ட் கூட வந்தவங்க தானே? ஆமா நீங்க சிஸ்டர். என்ன பண்றீங்க? இவ என் பொண்டாட்டி சிஸ்டர். இவளுக்கும் பிரசவ வலி வந்து இங்க தான் சேர்த்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தையும் பிறந்துடுச்சு. என்ன குழந்தைங்க? பெண் குழந்தை சிஸ்டர். உங்க முதலாளி அம்மாவுக்கும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. ருத்ராமா, பாப்பா, எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவுல தீர்க்கப்படாத கணக்கு ஒண்ணு மிச்சம் இருக்கு. அந்த கணக்க உன்னை வச்சுதான் முடிக்க போறேன். உங்க அம்மாவோட தொழில் சாம்ராஜ்யம், கோடிக்கணக்கான சொத்து, ராஜ வாழ்க்கை, இதையெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம் உனக்கு இல்ல. உனக்கு பதிலா இதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்க போறது யார் தெரியுமா? நீ பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறந்த என் பொண்ணுதான். ஒரே நாள்ல பிறந்தாலும் வேற வேற ராசியில பிறந்ததால நீ தரித்திர லட்சுமியா வாழ போற. என் பொண்ணு அதிர்ஷ்டலட்சுமியா வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க போறா. அருண், மா, இங்க வா. இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்க? டெக்கரேஷன்லாம் முடியாம இன்னும் அப்படியே இருக்கு. இதோ இப்ப முடிச்சிடலாமா? முடிச்சிரலானா எப்படா? நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. அனிதாக்கு பர்த்டே இன்னைக்குதான், தெரியும்ல? தெரியுமா? அப்புறம் ஏன் எல்லாரும் இப்படி ஆமா மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இத்தனை பேர் வேலை செய்றீங்கன்னா பேரு, ஆனா ஒரு வேலையும் இன்னும் முழுசா முடியல. இத பார், இன்னும் அரை மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா, முடிச்சிடலாமா? தொலை ஓட்டிக்கிட்டு இங்கே நிக்காதடா, போய் வேலை பாரு போ. என்னங்க? ம். வா ருத்ரா, இப்பதான் அலங்காரம்லாம் முடிஞ்சது. நானே வந்து உன்னை கூப்பலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட.
அலங்காரம்லாம் எப்படி இருக்கு ருத்ரா? உனக்கு பிடிக்கணுமேனு தான் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்க நீ. சில பேர் டெக்கரேஷன்ங்கிற பேர்ல இருக்கிற அழகையும் கெடுத்துடுவாங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்கிறது சிம்பிளா கண்ணுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்க நீ. உனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ருத்ரா. அதான் அங்க இங்கன்னு நகராம இதை எப்படி வாங்கணும் அதை எப்படி வாங்கணும்னு ஒவ்வொன்னையும் தேடி தேடி வாங்கியிருக்கேன். இந்த விளம்பரமே உனக்கு வேணாம் இந்து. ஆளை அசத்துற விதையில உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு ருத்ராவுக்கு தெரியும். நீங்க பாராட்டுறீங்களா இல்ல குத்துறீங்களான்னு எனக்கு தெரியலையே. அண்ணன் பேசினதை விடுங்க அண்ணி. அனிதாவோட பர்த்டேய கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி சொல்லி என்ன வேத்து மனுஷி ஆக்கிடாத ருத்ரா. அனிதா யாரு? என் மருமக. அவளுக்கு நான் இதெல்லாம் செய்யறது எனக்கு சந்தோஷம் தானே. பேச்சு வாக்குல உன் பொண்டாட்டி மருமகன்னு ஒரு பிட்ட போட்டுட்டா பாத்தியா? இந்துமதிய கொக்க. என்ன பாக்குற? இது எல்லாமே அனிதாவோட போட்டோ தான். குட்டி பாப்பாவா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்த போட்டோவை வரிசையா தொங்க விட்டுருக்கோம். வெரி நைஸ். இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு அண்ணி. டைம் டிராவல் பண்ணி அப்படியே அந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கு. அனிதாவை விட எனக்கு தான் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யார் இந்த வேலையை செஞ்சது சொல்லுங்க. ரோஹிணி தான் இந்த போட்டோவை எல்லாம் பின் பண்ணிட்டு இருந்தா ருத்ரா. ரோஹிணி! அம்மா, ஏ ரோஹிணி, இந்த போட்டோவை எல்லாம் உனக்கு நான் தானே கொடுத்தேன். ஆனா அந்த போட்டோ மட்டும் எனக்கே தெரியாம எப்படி வந்துச்சு? அம்மா நீங்க தானே. ஏய் நீ பேசாத. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ருத்ராக்கு இந்த போட்டோ பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏண்டி இந்த வேலையை செஞ்ச? ஒழுங்கா ருத்ரா கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா, ஏன் கிட்ட ஏண்டி பேசிட்டு இருக்க? ருத்ரா கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. எதை வேணாலும் மன்னிச்சிடுவேன். ஆனா என் ஃபீலிங்ஸோட விளையாடுறது மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இந்த உறவு வேண்டான்னு என் வாழ்க்கையிலேருந்தே தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் எதை நிரந்தரமா மறக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த போட்டோவை கொண்டு நீங்க மாட்டிருக்க. எந்த தைரியத்துல இதை செஞ்சேன்? ருத்ரா, அனிதா பிறந்த நாள் அதுமா இப்படி கோவப்படாத. கொஞ்சம் அமைதியா இரு. என்னால முடியல அண்ணி. இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஒரே நிமிஷத்துல என் மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டேன். இனிமே இவ இந்த வீட்ல வேலை செய்யக்கூடாது. முதல்ல இவளை வெளியே அனுப்பு. அம்மா தெரியாம பண்ணிட்டம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன வேலையை விட்டு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்கம்மா. அண்ணி, என்னால இவளை மன்னிக்கவே முடியாது. முதல்ல இவளை வெளியே போ சொல்லு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ருத்ரா, இவ ஏதோ புத்தி கெட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா. அதுக்கு போய் இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம். இந்த ஒரு தடவை மட்டும் இவளை மன்னிச்சு விட்டுரு. உங்க வார்த்தைக்காக இவளை சும்மா விடுறேன் அண்ணி. இனிமே இப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போ. உங்க எல்லாருக்கும் இதான் லாஸ்ட் வார்னிங். இந்த வீட்ல எனக்கு பிடிக்காத விஷயம் எதுவும் நடக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, அதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த வீட்ல இடம் கிடையாது. சரி ருத்ரா,
இனிமே உன்னை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் நடக்காது. இது ஏதோ திருஷ்டி மாதிரி நினைச்சுக்க. உன் ரூமுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறப்ப நான் உன்னை கூப்பிடுறேன். அந்த போட்டோவை பார்த்தா நீ கோவப்படுவ, ஆவேசப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ருத்ரா. அதனாலதான் அந்த போட்டோவை நானே மாட்ட சொன்னேன். எந்த சந்தோஷத்தையும் நீ முழுசா அனுபவிக்க கூடாது. எப்பவுமே நீ நிம்மதி இல்லாம பரிதவிச்சுக்கிட்டே இருக்கணும். அத பார்த்து ரசிக்கிறது தான் என் வாழ்க்கையோட ஒரே சந்தோஷம். ஹே கிழவி, பாத்து வர மாட்டேன். எந்திரிச்சு போ அந்த சைடு. முடியலையே. வலிக்குதே அம்மா. பாட்டி, வலிக்குதே. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஐயோ அம்மா, எந்திரிங்க. வலிக்குதே அம்மா. அம்மா நீ உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா பாட்டி? இல்ல, கையில லேசா சார் ஆச்சிடுச்சுமா. ஐயோ, பாத்து பாட்டி, மெதுவா. என்ன வேணும் உனக்கு? ஏன் கார் முன்னாடி எதுக்கு வந்து நிக்கிறேன்? வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு வரக்கூடாதாங்க? உங்க கவனக்குறைவால வயசான பாட்டியே இப்படி கீழே விழ வச்சிட்டீங்களே. நீங்க வந்த வேகத்துல இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். அதான் எதுவும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் ஓவரா சீன் போடுற? பாட்டிக்கு எதுவும் ஆகலங்கிறதுனால நீங்க செஞ்சது தப்பில்லைன்னு ஆயிருமாங்க? சொல்லுங்க. இது வண்டி மட்டும் போறதுக்கான ரோடு இல்லைங்க. மனுஷங்களும் இங்க நடமாடிட்டு தான் இருப்பாங்க. நான் கவனமா தான் வந்தேன். இந்த கிழவிதான் ரோட்ல கவனிக்காம வந்துட்டு ஏன் கார்ல வந்து விழுந்துருச்சு. ஏங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தப்பு யார் மேல வேணாலும் இருக்கட்டும். அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நம்ம எப்பவும் இதே வயசோட இருந்துட போறதில்ல. நமக்கும் ஒரு நாள் வயசு ஆகும். இதே மாதிரி தான் நாமளும் முடியாம தடுமாறுவோம். ஹே, நாமன்னு நீ என்ன உன் கூட சேர்த்துக்கிற? என் லெவல் என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் மில்லியனர், நீ பிளாட்ஃபார்ம். என் முன்னாடி பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்ல. தகுதிங்கிறது பணத்தால வரது இல்லைங்க, நல்ல மனசாலையும் குணத்தாலையும் வரது. ஹே, உன் லெக்சரை நிறுத்துறியா? இந்த கிளவிய கூட்டிட்டு கிளம்பு. எனக்கு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். ஏங்க நில்லுங்க. பாட்டிக்கு ஒரு வழி சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்புனா என்ன அர்த்தம்? ஹே, இப்ப என்ன? உனக்கு பணம் தானே வேணும்? உடைஞ்சதை விட நான் அதிகமாவே தரேன். எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க.
இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பணத்தை கையில கொடுக்கறத விட்டுட்டு தூக்கி எறியறீங்க. என்னால கையில எல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா பொறுக்கி எடுத்துக்கோங்க. நில்லுங்க. இடிச்சது மட்டும் இல்லாம நீங்க மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டீங்க. தப்பாவும் பேசிட்டீங்க. பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உன்ன இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதே இல்ல. அதுவும் இந்த கிழவி கிட்ட சான்ஸே இல்ல. இடிச்சிட்டு மேனி இறங்கி வந்து பேசினா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இப்ப என்ன செய்ய போற? போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? வா போலாம். இல்ல கண்ணு, இந்த வயசான காலத்துல போலீஸ் கேஸ்னு அலையறதுக்கெல்லாம் எனக்கு தெம்பில்லாத்தா. கெட்டதுலயும் நல்லதுன்ற மாதிரி பேத்தியா நீ எனக்கு கிடைச்சிருக்க. அது ஒன்னே எனக்கு போதுமா. என்ன மாதிரி ஆளுங்களாம் எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடுவோம். எங்க கூட மோதுனன்னு வச்சுக்கோ, இப்படித்தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். இது தடவைங்கிறதுனால உன்னை இதோட விடுறேன். இன்னொரு தடவை என் வழியில நீ கிராஸ் பண்ண அடையாளம் தெரியாம உன்னை அழிச்சிருவேன். அண்ணி. ஹலோ இந்து. வாங்க வாங்க. சொல்லு ருத்ரா. ஆல்மோஸ்ட் கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அனிதா மட்டும் இன்னும் ரெடி ஆகி வரல பாருங்க. சீக்கிரம் போய் கூட்டு வாங்க. அனிதா வீட்ல இல்ல ருத்ரா, வெளியில போயிருக்கா. வாட் இஸ் திஸ் அண்ணி? இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அனிதாவுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி அவ வெளியே போனா? நீங்க ஏன் அவளை அனுப்புனீங்க? நீ டென்ஷன் ஆகாத. என் மருமக பர்த்டே ட்ரெஸ்ல ஏதோ டிசைன் அவ சொன்ன மாதிரி வரலையா, அத சரி பண்ணிட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்கா. நான் கூட அப்புறம் பாத்துக்கலான்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவ கேக்கல. அவ பிடிவாதம் தான் உனக்கே தெரியும்ல. அந்த பிடிவாதமே நீங்க அவளுக்கு கொடுக்கற செல்லத்தினாலதான் வந்திருக்கு. நீங்க ஸ்ட்ரிக்டா பேசி அவளை தடுத்து இருக்கணும். சரி, கிளம்பி போனவ சீக்கிரம் வர வேண்டியது தானே. ஒரு டிசைனை சரி பண்ண இவ்வளவு நேரமா? கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பர்த்டே கேர்ள் அனிதாவே வரலன்னா எப்படி? நான் இப்பதான் அனிதா கிட்ட பேசினேன். அந்த டிசைனர் எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்தானா. அங்கே போய் பார்த்து சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இதோ இங்க பக்கத்துல வந்துட்டாலாம். இன்னும் 2 நிமிஷத்துல இங்க வந்துருவா. உங்க அம்மாவோட தொழில் சாம்ராஜ்யம், கோடிக்கணக்கான சொத்து, ராஜ வாழ்க்கை, இதையெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம் நீ பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறந்த என் பொண்ணுதான். சொல்லுங்க சின்னம்மா. என்ன இன்னைக்குதான் என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்லம்மா, நீங்க கார்ல இருந்து இறங்கி வந்தது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதான் என்ன மறந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். யூ ரியலி கிரேசி. கார் முன்னால ஒரு டஸ்டா இருக்கு. வர வழியில ஒரு இடியட் குறுக்க வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இடியட். உங்ககிட்ட எந்த பரதேசியமா பண்ணுது? அவன் யாருன்னு சொல்லுங்கம்மா. அவன் கை கால உடைச்சிட்டு வரேன். அவன் இல்ல,
அவளா? அவளை நானே டீல் பண்ணிட்டேன். நீ காரை நல்லா தொடச்சு வை. காலையில கார் எடுக்கிறப்போ கார் நல்லா கிளீனா இருக்கணும். ஆ சரிங்கம்மா. சரி, அப்போ வேற ஏதாவது பண்ணணுமாமா? பிரேக்லாம் சரியா இருக்கா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சொன்னதை மட்டும் செய். நீயா ஏதாவது செஞ்சு வைக்காத. தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஆ சரிங்கம்மா, சரிங்கம்மா. அனிதா, ஏமா இவ்ளோ லேட்டா வர? இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உனக்காக தான். ஓம் பர்த்டேக்காக தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா எல்லாரையும் காக்க வச்சுட்டு நீ லேட்டா வர? திஸ் இஸ் நாட் ஃபேர் பேபி. இந்த விஷயத்தோட ஹீரோயினியே என் மருமக தான். அதனால இவ கடைசியா தான் வரணும். என் மருமகளுக்காக கொஞ்ச நேரம் இவங்கள காத்துட்டு இருந்தா இவங்கள என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? வேண்டாம் நீ. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஓகே மம்மி, ரிலாக்ஸ். சீக்கிரம் வந்துடலாம் தான் போனேன். வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. சரி, எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. நீ சீக்கிரமா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஓகே மம்மி, ஜஸ்ட் 5 minutes. ரத்னம், உன் பொண்ணு உனக்கே உத்தரவு போடுறா பாத்தியா? அவ பேசுறத நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அவளுக்கு கோட்டீஸ்வரிங்கிற திமிரு கலந்து இருக்கு. அப்பா, இந்த போட்டோவை பார்த்துதான் அப்பான்னு உரிமையோட சந்தோஷமா எந்த பயமும் இல்லாம கூப்பிட முடியுதுப்பா. அப்பான்னு கூப்பிட்டாலே பெத்தவருக்கு பூரிப்பும் சந்தோஷமும் தான் வரணும். ஆனா உங்க கண்ணுல ஏன்பா அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ கோவம்? நான் அப்படி என்னப்பா தப்பு செஞ்சேன்? நான் அப்படி ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் நீங்க என்ன பெத்தவர் தானே, எப்பவும் என்ன மன்னிச்சிருக்கலாம்ல. நான் பாட்டி வீட்ல இருந்து இங்க வந்து 1 வருஷம் ஆக போகுது. என் பிறந்த நாள் அன்னைக்கு உங்க கூட இருக்கிற முதல் வருஷம் இதுதான். காலையில எழுந்ததுமே வாழ்த்து சொல்லுவீங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்ப்பா. நான் பொண்ணுங்கிறதுனாலதான் என்ன வெறுக்கிறீங்களாப்பா? எப்பப்பா நீங்க என்கிட்ட பாசமா பேசுவீங்க? இந்து, ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன குறைச்சல்? அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தானே இருக்க. எரிச்சல கலப்பாதீங்க சொல்லிட்டேன். நீங்களும் ருத்ராவும் ஒரே வயித்துல பிறந்தீங்கன்னு தான் பேரு. அவ வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம பிள்ளைங்க கூட தலையை எடுத்து பேரை சம்பாதிச்சிட்டாங்க. ஆனா இவ்வளவு வயசாகியும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காங்க. ருத்ரா இண்டஸ்ட்ரீஸ், ருத்ரா என்டர்பிரைசஸ், ருத்ரா பில்டர்ஸ்னு எல்லாமே எல்லாமே அவ பேர்ல தான் இருக்கு. இத்தனை கம்பெனில ஒரு கம்பெனியாவது உங்க பேர்ல இருக்கா? ஒரு செக் புக்லயாவது கையெழுத்து போட அதிகாரம் இருக்கா? இத மட்டும் நல்லா பண்ணுங்க. அவ தூக்கி போடுறத நம்ம பொறுக்கி தின்னுட்டு இருக்கோம். அசிங்கமா இருக்குங்க. என்ன பண்ண சொல்ற இந்து? என் தகுதிக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். நல்ல வேலைங்க, நம்ம பையன் உங்கள மாதிரி இல்லாம என்ன மாதிரி புத்திசாலியா பிறந்துட்டான். உன்ன மாதிரி இல்ல, என் அப்பா மாதிரி, என் தங்கச்சி மாதிரி. இந்த பெருமைக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என் பையன் சிவாதான் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். ருத்ராவோட திமிர அடக்குறதுக்கு அவன் தான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆயுதம். அவனை வச்சுதான் நான் நிறைய கனவு கண்டுட்டு இருக்கேன். இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த ருத்ராவை என் காலடியில விழ வச்சு என் இஷ்டத்துக்கு நான் அவளை ஆட்டி வைக்கல, என் பேர் இந்துமதியே இல்லைங்க. சக்தி,
இந்த வெயில்ல எங்கம்மா போயிட்டு வர? எனக்கு தெரிஞ்ச அக்கா கிட்ட சீட்டு போட்டிருந்தேம்மா. நேத்தே அவங்க பணம் தரேன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா காலையில தான் கொடுத்தாங்க. பணம் கைக்கு வந்ததும் கடைக்கு போய் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன். இந்தா, உடனே போய் இத கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. இப்ப எதுக்குமா எனக்கு புது துணி எடுத்த? என்னம்மா கேள்வி இது? பிறந்த நாள் அதுவுமா புது துணி போட்டுக்கிறது இல்லையா? இப்ப வேண்டாமா, கம்பெனில கூட்டி பெருக்கிறப்ப எப்படியும் அழுக்காயிடும். நான் வீட்டுக்கு வந்ததும் மாத்திக்கிறேன். அப்போ அப்பாவும் வந்துருவார்ல. இன்னைக்குமா நீ வேலைக்கு போற? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம்ல? லீவ் எடுத்துட்டா ஒரு நாள் சம்பளம் போயிருமா? அதை யார் கொடுப்பாங்க? அதுவும் இல்லாம நேத்து சீக்கிரமா வேலைக்கு வான்னு சொல்லி அனுப்புனாங்க. நீ வந்ததும் சொல்லிட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன் அண்ணன் நல்ல வேலைக்கு தான் போறான். அவன் உன்னை நல்லா பாத்துப்பான். உனக்கு தேவையானதையும் செய்வாம்மா. நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிக்கும். அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அப்பாக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேம்மா. இந்த வேலையில கிடைக்கிற சம்பளத்தை வச்சுதான் நான் மேல படிக்கலான்னு இருக்கேன். அப்ளிகேஷன் கூட வாங்கி வச்சிருக்கேம்மா. மேல படிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இதுக்கு உங்க அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. சக்தி, அம்மா உனக்காக ஆசையா புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பிரிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்ல? நல்லா இருக்குமா? உன் வாய் தான் அப்படி சொல்லுதே தவிர முகத்துல சந்தோஷமே இல்லையேம்மா. நல்ல நாள் அதுவுமா. ஏமா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? அப்பா என் பிறந்த நாளுக்கு வாழ்த்தே சொல்லலம்மா. அவர் எனக்கு துணி வாங்கி தரணும், ஸ்வீட் வாங்கி தரணும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனா அவர் வாயால எனக்கு ஒரு வாழ்த்து சொன்னா போதும். அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சக்தி, பொண்டாட்டி புள்ளைய விட அவருக்கு அந்த வீட்டு வேலைதாமா பெருசு. அந்த நினைப்பிலே இருக்கிறதுனால அவர் மறந்திருப்பாரு. நீ அத நினைச்சு வருத்தப்படாத. இல்லம்மா, நான் இன்னைக்கு நடந்த விஷயத்த வச்சு மட்டும் சொல்லல. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா என்கிட்ட முகம் கொடுத்து பேசினதே இல்ல. அப்பா எப்பவும் என் மேல வெறுப்பாதான் இருக்காரு. நான் பிறந்ததே தண்டமா தான் நினைக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. நீ எப்பவுமே இப்படிதாம்மா அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுவ. அப்பா பாசம் கிடைக்கலங்கிற குறை எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவருக்கும் சேர்த்து வச்சு என் மேல பாசம் காட்டுற. ஆனா எனக்கு அப்பாவோட பாசமும் வேணுமா? சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்படுறதும் எதிர்பார்க்கறதும் இது ஒண்ணுதாம்மா. அது கிடைக்கலங்கிறப்போ எனக்கு வலிக்குதுமா. சக்தி, நல்ல நாள் அதுவுமா அழக்கூடாது. நீ வயித்துல இருக்கும்போது நீ நல்லபடியா பிறக்கணும் தான் உன் அப்பா ஆசையா காத்துட்டு இருந்தாரு. ஆனா அப்புறம் ஏன் அவரு இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல. ஊர்ல தான் உன்னை வளர்க்கணும், படிக்க வைக்கணும்னு உன்னை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. வயசு பொண்ணை தனியா விட்டு வைக்க கூடாதுன்னு நான் பிடிவாதம் பிடிச்சதுனாலதான் இப்போ இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் உன் விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கும் புரியலமா. ஆனா காலம் முழுக்க அவர் இப்படியே இருக்க மாட்டாருமா. இவ்ளோ நாளா அவரும் நீயும் விலகியே இருந்தீங்க. உன் பாசத்தை அவரும், அவர் பாசத்தை நீயும் வெளிப்படுத்த வாய்ப்பே கிடைக்கல. இப்பதான் நீ இங்க வந்துட்டல்ல, பக்கத்திலேயே இருக்கும்போது உன் அருமையும் பாசமும் அவருக்கு கண்டிப்பா புரியுமா. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லம்மா. இந்த ஒரு வருஷத்துல அப்படி எதுவுமே நடக்கலையே. அது இனிமே நடக்கும்னு என்னம்மா நிச்சயம்? எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையோட நீ வேலைக்கு போயிட்டு வா. போமா.
செல்லமா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ருத்ரா பொண்ணுன்னு நினைச்சு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ ரத்தனம் பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கே கேட்கற மாதிரி கத்தனும் போல தோணுது. ஆனா இப்ப நான் அதை செஞ்சா தப்பாயிடும். ருத்ராவை கீழே தள்ளிட்டு நீ இந்த ராஜ்யத்துக்கே ராணியா முடிசூட்டிப்பல்ல. அது வரைக்கும் உன்னை தள்ளி நின்னு கண் குளிர பார்க்குற சந்தோஷமே எனக்கு போதுமா. வா, கை கொடு. You're looking gorgeous, baby. தேங்க்யூ மா. இந்த ட்ரெஸ்ல நீ தேவதை மாதிரி இருக்க மருமகளே. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்க. ரொம்ப அழகா இருக்க அனிதா. தேங்க்ஸ் டி. நீ ஏன் இவ்வளவு கேவலமான ட்ரெஸ் போட்டிருக்க? பர்த்டே உனக்கு தானே, எனக்கு இல்லையே. உன் பர்த்டேவா இருந்தா மட்டும் அப்படியே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருப்பியா? இதை விட வேர்ஸ்டா தான் வருவேன். இவ ஏன் ஆன்ட்டி இப்படி இருக்கா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி மாறவே மாட்டாளா? இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? குட்டிமா, டைம் ஆச்சு. கேக் கட் பண்றியா? யார தேடிக்கிட்டு இருக்கிறாப்ல? கொஞ்சம் வாய் முறீங்களா? யார தேடுறமா? என் மருமக வேற யார தேடுவா? என் பையன் சிவாவை தான் தேடுவா. ஆமா, நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். சிவா எங்க? வீட்ல இருக்கீங்கன்னு தான் பேரு. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? பிசினஸ் விஷயமா ருத்ரா தான் அவனை வெளியூருக்கு அனுப்பியிருக்கா. என் பர்த்டேவை விட மாமாவுக்கு பிசினஸ் தான் முக்கியமா போயிடுச்சுல. குட்டிமா, அப்படி இல்லடா. வேற மீட்டிங்கா இருந்தா அவாய்ட் பண்ணிருப்பான். ஆனா சிவா புது பிரான்ச் ஆரம்பிக்கிற விஷயமா இல்ல போயிருக்கான். அதையும் தள்ளி போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஆனா ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. சாரிடா கண்ணா. சிவா இருந்தாதான் அந்த மீட்டிங் நல்லபடியா முடியும்டா. ஆமாமா, சிவாவுக்கு உன்னை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல, பெருசும் இல்ல. ஆனா சூழ்நிலையால தான் வேற வழியே இல்லாம அவன் அங்க போயிருக்கான். அவன் அங்க இருந்தாலும் அவன் மனசெல்லாம் இங்கதாமா இருக்கும். இல்ல ஆன்ட்டி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. மத்த நாள்னா கூட பரவாயில்ல, என் பர்த்டே அன்னைக்கு கூட மாமா என் கூட இருக்க மாட்டாரா? காலையில இருந்து ஒரு விஷ் கூட பண்ணல. அது தெரியுமா உங்களுக்கு? பிசினஸ்க்கு போயிட்டா மாமா என்ன சுத்தமா மறந்துடுறாரு. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத மருமகளே. உன் ஞாபகம் இல்லாமலையா சிவா உனக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான்? அனிதாவுக்கு நான் கொடுக்கிற மொத கிஃப்ட்னு கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்துட்டு போனான். சந்தோஷ், சந்தோஷ். பாசமும் அக்கறையும் இல்லன்னா ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால மெனக்கட்டு அலைஞ்சு திரிஞ்சு இந்த கிஃப்ட வாங்கிருப்பானா சொல்லு. தேங்க்ஸ் ஆன்ட்டி. கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பிரிச்சு பாத்துக்கலாம். எல்லாரும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாங்க. முதல்ல கேக் கட் பண்ணிடலாமா? இந்த கேக் கட் பண்ணு. திவ்யா, இத தனியா வை. இத மத்த கிஃப்டோட மிக்ஸ் பண்ணாத. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் உலகம், என் சந்தோஷம், என் வாழ்க்கை எல்லாமே நீதான் குட்டிமா. என் பிரின்சஸோட இந்த வருஷ பர்த்டேக்கு ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன். சோ
இருக்கு மம்மி. ஐ ரியலி லவ் யூ. தேங்க் யூ so much. போட்டுக்கிறியா? ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. அடேங்கப்பா. என் மருமகளுக்கு வைர நெக்லஸ் வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே ருத்ரா. சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லல அண்ணி. என் வைரத்துக்கு ஏத்த மாதிரி வைர நெக்லஸ் போட்டிருக்க. என் மருமகளுக்காகவே இத செஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ, நானே திரும்ப திரும்ப கண்ணு வைக்கிறேன். என் மருமகளுக்கு 1000 தடவை நான் சுத்தி போடணும். இங்க வா. ரத்னம், உன் பொண்ணோட பிறந்த நாளைக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை எதுனடா உன் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட. அதுல நீ ஜெயிச்சிட்ட ரத்னம், ஜெயிச்சிட்ட. சின்னம்மா, என்ன வேணும்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. என்னது இது? உங்க பிறந்த நாளுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டுமா. வாங்கிக்கோங்கம்மா. என்னம்மா சிரிக்கிறீங்க? நீ சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கிற ஆளு, ஆனா நான் உனக்கு சம்பளம் கொடுக்கற இடத்துல இருக்கிறவ. என்கிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற நீ எனக்கு gift கொடுக்கறேன்னு சொன்னா சிரிக்காம என்ன பண்றது? ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சுமா, தப்பா எடுத்துக்காதீங்க. உன் ரேஞ்சுக்கு நீ எனக்கு gift வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சதே தப்புதான். எனக்கு என் ஸ்பெஷல் டேங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். அது சரி, அப்படியே நீ gift வாங்கிட்டு வந்திருக்க? 100 200ன்னு செயின் வைப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? என்னம்மா நீங்க, உங்களுக்கு போய் இவ்வளவு மட்டமா வாங்குவோனா? உங்க லெவல் என்ன, ரேஞ்ச் என்ன? வெள்ளி கொடுசுமா. சில்வரா? உங்களுக்கு போய் மட்டமானதை வாங்குவனான்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு கடைசியில உன்ன மாதிரி சீப்பா தான் வாங்கிட்டு வந்திருக்க. பிளாட்டினம் தவிர மத்ததெல்லாம் நான் மதிக்கிறதே இல்ல. கோல்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டுக்குவேன். ஆனா சில்வர் சான்ஸே இல்ல. நீ என்ன பண்ற, இத வாங்கின இடத்துலயே திரும்ப கொடுத்துரு. பணத்தை ரீஃபண்ட் கேளு, உனக்கு பணமாவது மிச்சமாகும். சின்னம்மா, நீங்க இதை போட்டுக்கலனாலும் பரவாயில்லம்மா. ரூம்ல எங்கேயாவது ஓரமா வச்சா கூட போதுமா. எனக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் நீ பார்த்தல, அதுக்கு பக்கத்துல இத வச்சா அவங்கள நான் இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நான் சொன்ன மாதிரி பணத்தை திரும்ப வாங்குற வழிய பாரு. எனக்கு போய் gift கொடுக்கறாராமா. This man is really crazy. ஏன்பா காரி துப்பாத குறையா அவங்க உன்னை கேவலப்படுத்திட்டு போறாங்க? அவங்க உன்னை எப்பவுமே மதிக்கிறது இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்குப்பா வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு அவமானப்படுற? எனக்கு gift வாங்கி கொடுங்கன்னு அவங்க உன்னை கேட்டாங்களா? அவ கேட்கலினாலும் நான் வாங்கி தருவேன்டா. ஏன்னா அவ என் பொண்ணு. இப்ப என்னப்பா சொன்னீங்க? அது வந்து அவங்க என் பொண்ணு மாதிரிப்பா. அவங்களுக்கு பரிசு வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கி கொடுத்தேன். இது அவங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க இஷ்டம்டா. இதுக்கு நீ ஏன் பொங்குற? ஏன்டா அப்படி பாக்குற? இல்ல, பெத்த பொண்ணு எவ்வளவு பாசமா பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுற. இவங்க உன்னை கழுவி கழுவி ஊத்தினாலும் ஏதோ பாலாபிஷேகம் பண்ண மாதிரி சந்தோஷப்படுற. பெத்த பொண்ணு நோக்கடிச்சிட்டு இவங்களை ஏன் தலையில தூக்கி வச்சு ஆடுறன்னு தான் எனக்கு புரியவே இல்லப்பா. ஏய், அது பித்தலடா, இது வைரம். உனக்கு அதெல்லாம் புரியாதுடா.
சக்தியை இன்னும் காணுமே. அவளுக்கு முன்னால அவர் வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. தான் பிறந்த நாளுக்காக அவரோட வாழ்த்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவர்கிட்ட திட்டு வாங்குவா போல இருக்கே. அம்மா தாயே, என் பொண்ணு நீதாம்மா காப்பாத்தணும். அம்மா, சக்தி வந்துட்டியாம்மா? எங்க அப்பா கிட்ட நீ மாட்டிக்க போறியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். வேலை கொஞ்சம் அதிகம்மா. அப்பா வர்றதுக்குள்ள வரணுமேனு அவசர அவசரமா ஓடி வந்தேன். சரி, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போமா. என்னங்க நீங்க மட்டும் வரீங்க? அருணும் உங்க கூட தானே வரேன்னு சொல்லியிருந்தான். ஆமாம்மா, அருண் என் கூட தான் வந்தான். பைக்கில் ஏதோ ப்ராப்ளம்னு மெக்கானிக் பார்க்க போறதா சொன்னான். சக்தி, என்னாச்சுமா? நீ ஓடி வரத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பா உன் பிறந்த நாள மறந்துட்டாரு. அவருக்கு உன் மேல பாசமே இல்லைன்னு காலையில நீ எவ்வளவு வருத்தப்பட்ட. ஆனா அவரு உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாத்தியா? இதெல்லாம் அப்பா ஏன் பிறந்த நாளுக்காகவா வாங்கிட்டு வந்தாரு? ஆமாமா, அவர் ஒன்னும் கல் நெஞ்சக்காரர் கிடையாது. என்ன மாதிரி வெளிப்படுத்த மாட்டாரே தவிர அவருக்குள்ளேயும் பாசம் இருக்குமா. இல்லனா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரா? இந்த மாதிரி ஒரு நாள் வராதான் தான் நான் சின்ன வயசுல இருந்தே ஏங்கிட்டு இருந்தம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏண்டி அழற? வாழ்க்கையில முதல் முறையா நான் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். அதான் என்னையே மீறி எனக்கு அழுக வந்துருச்சு. சேலெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் ஏமா என்ன கூப்பிட்டு அவர் கொடுக்கல? அவர் என்ன கூப்பிட்டு இதை கொடுத்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? அவர் தான் கொடுத்திருப்பாருமா. முகம் கழுவிட்டு வரேன்னு உள்ள போனாரு. நான் தான் அவசரப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, அவர் வாங்கிட்டு வந்த புடவையை கட்டிக்கிட்டு அவர் முன்னாடி வந்து நில்லு. அவர் பார்த்து சந்தோஷப்படட்டும். சரிம்மா. சரியான பொண்ணுமா நீ. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து உனக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன். அத கட்டிக்காம அப்பா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் அத முதல்ல கட்டிக்கிறேங்கிறியே. நான் என்ன செஞ்சாலும் அப்பா தான் உனக்கு முதல்ல இல்ல? ஐயோ அம்மா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ கோச்சுக்காத. உன் பாசம் எனக்கு எப்பவுமே இருக்கிறது தான். ஆனா அப்பாவோட பாசம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் சந்தோஷத்துல அப்பா வாங்கிட்டு வந்தத கட்டிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதாம்மா. நீ வாங்கி தந்ததும் எனக்கு பெருசுதான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இந்த ஒரு வருஷத்துல இன்னைக்கு தான் உன் முகத்துல இவ்ளோ பூரிப்பையும் சந்தோஷத்தையும் பாக்குறேன். அது இனிமே உன்னோட வாழ்க்கை முழுக்க நிலைச்சிருக்கணுங்கிறதா என்னோட ஒரே வேண்டுதல். சரிம்மா, நீ புடவை மாத்திக்கிட்டு சீக்கிரம் வா. சந்தோஷ், டேய் உன்னதான்டா கூப்பிடுறேன். என்னம்மா வேணும் உனக்கு? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காடா? இல்லம்மா, இருந்திருந்தா இந்த ஆன்லைன் கேம்ல லட்சமா சம்பாதிச்சிருப்பேன்.
நல்ல நாள் அதுமா என்கிட்ட அடி வாங்காதடா. 24 மணி நேரமும் இதே பழப்பா வச்சிருக்கியே. வாழ்க்கையில உருப்புற மாதிரி எந்த யோசனையுமே இல்லையா? உன் அப்பா வெட்டியா இருந்தே வீணா போனாரு. நீ இப்படி விளையாடிய வீணா போற. மா, அப்பா கூட என்ன கம்பேர் பண்ணாத. அவர் ஒரு தோத்து போன மனுஷன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் இதுல ஜெயிப்பேன். கிழிச்ச குறுக்கு வழியில ஏமாத்தி சம்பாதிக்கிறது வேற, சூதாட்டத்துல சம்பாதிக்கிறது வேற. குறுக்கு வழியில போனாலும் எப்படியாவது பணத்தை தேத்திடலாம். ஆனா குருட்டு அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான்டா இதுல பணம் சம்பாதிக்க முடியும். இல்லனா இருக்கிறதே வலிச்சிட்டு போயிடும். அதான் அதெல்லாம் நிறைய போயிடுச்சேமா. விட்டதெல்லாம் பிடிக்கணும். அதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷ், இது அப்புறமா பாத்துக்கலாம். அங்க அனிதாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. உங்க கிட்ட கொஞ்சம் 4 வார்த்தை பேசி பழகுனா தானே நீயே தொழில கத்துக்க முடியும். சிவாவுக்கு கம்பெனில உதவியா இருக்க முடியும். அம்மா, அண்ணன் ரூட்டு வேற, என் ரூட்டு வேறம்மா. அவரு ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு, நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிறவன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. அதுக்கெல்லாம் இப்ப டைம் கொடுக்க முடியாது. அம்மா அம்மா ப்ளீஸ் மா. அம்மா மொபைல் கொடுமா. நான் இதுல ஜெயிச்சாகணும். நான் இதுல 2 லட்சம் கட்டி விளையாடிட்டு இருக்கேம்மா. அடப்பாவி, பணம் என்ன மரத்துல காக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த உருப்படாத விளையாட்டுல போய் 2 லட்சம் போடுறதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. நான் என்ன உன்கிட்டயா பணம் வாங்கினேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்கி தானே விளையாடிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? அது இன்னும் மோசம்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தான பிரபுவா? கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க மாட்டாங்களா? நான் அதுல ஜெயிச்சு கொடுப்பேமா. ஜெயிக்கல, பணத்தை திருப்பி குடுறான்னு கடங்காரன் இங்கதான் வந்து நிப்பான். நாமளே ருத்ராவனை மிதாண்ட பழச்சிட்டு இருக்கோம். அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா. அதுக்கப்புறம் என்னால உன்னை காப்பாத்த முடியாது. அத்தைக்கு விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேமா. உன்னால தோத்துட்டேன் பாரு. ஆமா, இல்ல நான் மட்டும் ஜெயிச்சு கிழிச்சிட்ட பாரு. சந்தோஷ் முட்டாள்னா இந்த திவ்யா ஒரு லூசு. முதலாளி வீட்டு பொண்ணுங்கிற ஒரு கெத்தே இல்லாம இப்படி வேலைக்காரி மாதிரி சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஷோ, இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி கரையேற போறேனே தெரியல. நான் பெத்த 3ல சிவா மட்டும்தான் தப்பி பிறந்திருக்கான். நல்லா சாப்பிடுங்க, இன்னும் எடுத்துட்டு வரேன். அண்ணி, என்ன போயிட்டே இருக்கீங்க? டின்னர் ரெடி தானே? அதெல்லாம் எப்பவோ ரெடி ருத்ரா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மக அனிதாவோட பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டீங்க. உங்க வாழ்த்தும் விஷஸும் என் பொண்ணு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ so much for coming. வாங்க டின்னர் சாப்பிடலாம். என்ன இது? இதுக்கு 2 செல்லு வாங்கி போடுங்க. 4 நாளா காட்டு கத்தல கத்திக்கிட்டு இருக்கேன். யாராவது காதுல வாங்குனீங்களா? இந்த வாட்டர் ரிமோட்டை வச்சுக்கிட்டு நான் எப்படி டிவி பாக்குறது? நான் கூட தான் யாராவது பிளம்பரை கூட்டிட்டு வந்து இந்த சிங்கை சரி பண்ணுங்க 4 நாளா சொல்லிட்டு இருக்கேன். நானே ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சாலும் உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லுவீங்க. நான் ஒண்ணு சொன்னா போட்டிக்கு நீ ஒண்ணு சொல்லு. சக்கரை கரெக்டா இருக்கா? வீட்டுக்கு வந்து ஏதாவது நிம்மதியா பார்க்க முடியுதா? வர கோவத்துக்கு டிவியை போட்டு உடைச்சலாம் போட்டுருக்கு. கொடுங்கப்பா, நான் மாத்துறேன். அப்பா, நியூஸ் வந்துருச்சு. அங்க வை.
ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏய் எந்திரி எந்திரி. என்னங்க நீங்க இவ பிறந்த நாளைக்காக ஆசையா புடவையும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நல்லதா 4 வார்த்தை சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ண கூடாதா? சீதா, நீ ஒருத்தி ஆசீர்வாதம் பண்ண போதாதா? நான் வேற தனியா பண்ணமா? இங்க பாரு, புதுசு புதுசா ஏதாவது ஆரம்பிக்காத. ஏங்க, போன வருஷம் வரைக்கும் அவ பாட்டி கூட இருந்தா. இந்த வருஷ பிறந்த நாளைக்கு தான் அவ நம்ம கூட இருக்கா. பெத்தவங்க நம்ம ஆசீர்வாதத்தை தானே பொண்ணு எதிர்பாப்பா. அப்பா, ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா. வேணாம் வேணாம், நான் முதலாளிமா வீட்லயே நல்லா சாப்பிட்டுட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கு. ஒரு வாய் சாப்பிட்டா உங்க வயிறு என்ன வெடிச்சிருவா போகுது? பிறந்த நாள் அதுவுமா பொண்ணு ஆசையா குடுக்கறா, வாங்கிக்கோங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? அதை செய் இதை செய்ன்னு சும்மா உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்க. அதான் வயிறு முட்டை சாப்பிட்டேன்னு சொல்றல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இங்க பாரு, உனக்கு ஒன்னா ஊட்டிக்க, சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. சரிப்பா, உங்களுக்கு வேண்டானா விட்டுருங்க. நீங்க எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததே எனக்கு சந்தோஷம்தான். நீங்க வாங்கிட்டு வந்த புடவையை தான் நான் கட்டியிருக்கேன். நல்லா இருக்காப்பா? நல்லா தான் இருக்கு. போதுமா? தள்ளி போ. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு ஒழுங்கா இந்த வீட்டுல ஒரு நியூஸ் கூட பார்க்க முடியல. என்ன சக்தி நமக்கு பிறந்த பொண்ணுதானா? ஏய், இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம்? நம்ம பொண்ணுங்கிற நினைப்பு இல்லாம ஏங்க அவ மேல எரிஞ்சு எரிஞ்சு விடுறீங்க? மத்த நாளா இருந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். இன்னைக்கு கூட அவ கூட சந்தோஷமா பேச மாட்டீங்களா? அப்படி என்னங்க அவ மேல உங்களுக்கு கோவம்? பெத்த அப்பாவே இப்படி வெறுப்ப காட்டினா அவ மனசு எப்படிங்க தாங்கும்? ஏய், போதும் நிறுத்துடி. அவ என்ன பச்சை பிள்ளையா மடியில வச்சு கொஞ்சத்துக்கு? இங்க பாரு, அவ விஷயத்துல நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். அவளுக்காக வக்காலத்து வாங்கி என்கிட்ட வாங்கிட்டிக்காத. போ, வேலையை பார், போ. என்ன அனிதா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? ஆமா திவ்யா, ஒரு முரட்டுத்தனமா தூக்கம் போட்டாதான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரோகிணி அம்மா. ரோகிணி, சொல்லுங்கம்மா. இந்த கிஃப்ட் எல்லாம் பாரு, இங்கே இருக்கு. கொண்டு போய் அடுத்த ரூம்ல வை. சரிங்கம்மா. ஏய் சொல்லுடி. சூப்பரா போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏண்டி என்ன இப்படி படுத்துற? ருத்ராவோட அண்ணன் குடும்படி நாம. நாமளும் இந்த வீட்ல முதலாளிங்க தான். அடுத்தவங்கள அதட்டி உருட்டி வேலை வாங்கணுமே தவிர அவங்க லெவலுக்கு இறங்கி நாம வேலை செய்யக்கூடாதுடி. நான் எத்தனை தடவை சொன்னாலும் ஏண்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? அம்மா, எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. என்னை இப்படியே விட்டுடு. உன்ன மாதிரி மாத்த முயற்சி பண்ணாத. சரி, உன் இஷ்டப்படி என்னமோ பண்ணி தொலை. ஆனா அந்த பரிசு பொருள் எல்லாம் எத்தனைன்னு எண்ணிக்கும். அப்பதான் ரோகிணி ஏதாவது ஆட்டையை போட்டாளான்னு நாம கண்டுபிடிக்க முடியும். அம்மா, ரோகிணி அக்கா அந்த மாதிரி ஆள் இல்ல. அவங்கள போய் சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு. இன்னும் பச்சை மண்ணாவே இருக்கியேடி. அந்த சந்தோஷம் கூட திருத்திடலாம் போல இருக்கு. ஆனா உன்ன மருமகளே,
இன்னைக்கெல்லாம் நீ வெளியவும் ரொம்ப அலைஞ்சிட்ட, ஃபங்க்ஷன்லயும் ரொம்ப நேரம் நின்னுட்ட. உன் முகத்தை பார்த்தாலே எவ்வளவு களைப்பா இருக்குன்னு தெரியுது. வா, நீ போய் படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. வா வா. அண்ணி, ருத்ரா, கெஸ்ட் எல்லாம் அனுப்பி வச்சிட்டீங்களா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க. குட்டிமா, are you happy? உன் பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணியா? எஸ் மாமி. சிவா மாமா மட்டும் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ கவலைப்படாத மருமகளே, சிவா நாளைக்கு காலையில வந்துருவான். வந்த உடனே முதல் வேலையா உன்னை வந்து பார்க்க சொல்றேன், சரியா? இப்ப போய் நீ நிம்மதியா படுத்து தூங்கு. குட் நைட். குட் நைட். போ. அப்புறம் அண்ணி, சாப்பாடு நிறைய மீந்துருச்சா? இல்ல, ஒரு 20 பேருக்கு மட்டும் சாப்பாடு மிஞ்சிருக்கு. ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிருங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏய், அப்பாவை புரிஞ்சுக்கவே முடியல. ஆசையா என்னோட பிறந்த நாளுக்கு ஸ்வீட்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா முகம் கொடுத்து சரியா பேச மாட்டேங்கிறாரு. கால்ல விழுந்தப்ப மனசார ஆசீர்வாதம் கூட பண்ணல. ஏன் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சா கூட அவரை சமாதானம் பண்ணலாம். எதுக்குன்னே தெரியாம நான் என்னதான் பண்றது? என்ன சக்தி இங்க உட்காந்துருக்க? சும்மாதானா? உள்ளவா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. நீங்க இரு, நான் இப்ப வரேன். இந்த உலகத்திலேயே பெஸ்டா இருக்கிற என் தங்கச்சி பிறந்த நாளுக்கு இந்த அண்ணனோட ஒரு சின்ன அன்பு பரிசு. தேங்க்ஸ்ண்ணா. இத காலையிலேயே கொடுத்துருக்கணும். மேடம் வீட்டு ஃபங்க்ஷன்ங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே ஓடிட்டேன். அதான் இப்போ வந்து இவ்வளவு லேட்டா கொடுக்குறேன். சாரி. பரவாயில்லண்ணா, நீ எனக்கு வாழ்த்து சொன்னாலே போதும். பரிசெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா நான் உனக்கு ஒரு செயினோ இல்ல மோதிரமோ வாங்கணும்னு தான் நினைச்சேன். நீ தான் நகையை வேணான்னு அடம்பிடிக்கிறியே. எனக்காக பணம் செலவு பண்றதா இருந்தா படிப்புக்காக, அதுவும் நான் கேட்கும் போது மட்டும் உதவி செஞ்சா போதும்னு நீ கண்டிஷன் போட்ட. அதனாலதான் உனக்கு காஸ்ட்லியான ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். நானும் அதனால தாண்டா இவளுக்கு புடவை எடுத்தேன். இவ வெறும் கழுத்தோட இருக்கிறது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஆனா இவதான் ஒரு செயின் கூட வேணான்னு ஒத்த கால்ல நிக்கிறாளே. அம்மா, ஒரு பொண்ணுக்கு நகை நட்டை விட படிப்பு தாம்மா ரொம்ப முக்கியம். நான் நகையெல்லாம் போட்டு என்ன அழகா காட்டிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் வாழ்க்கையில எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு படிப்பு மட்டும்தாம்மா ஒரே வழி. நீ சொல்றத நான் முழுசா ஏத்துக்கிறேன். அதனாலதான் இந்த விஷயத்துல நான் உன்னை வற்புறுத்தவே இல்லை. என்ன நான் அப்படி பாக்குறேன்? இல்ல, இந்த புடவைய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என் பிறந்த நாளுக்காக அப்பா எடுத்து கொடுத்த புடவை நான் இது. அப்பா எனக்காக ஸ்வீட் கூட வாங்கிட்டு வந்தாரு தெரியுமா? இந்தா எடுத்துக்கோ, சாப்பிடு. வேணா சக்தி, இந்த ஸ்வீட் சாப்பிடுற மனநிலையில நான் இல்ல. என்னன்னா உன் முகம் கூட திடீர்னு மாறிடுச்சு. என்னாச்சுன்னா? அது ஒண்ணும் இல்லம்மா. அப்பா இவனுக்கு மட்டும் செல்லம் கொடுத்துட்டு உன்னை திட்டிக்கிட்டே இருப்பாருல்ல. இப்போ உனக்கும் அன்பா வாங்கிட்டு வந்திருக்கிறத இவனால நம்ப முடியல. டேய், பொம்பளை பிள்ளைங்கன்னா பெத்தவங்க கண்டிச்சுதான் வளர்ப்பாங்க. ஆம்பளை பசங்க தடமாறி போயிட்டா ரோட்ல கூட படுத்து தூங்கலாம். ஆனா பொம்பளை பசங்க கட்டுப்பாடோட தான் வளர்ந்தாகணும். அதனாலதான் அப்பா சக்தி கிட்ட கொஞ்சம் கராரா நடந்துப்பாரு. அதுக்காக பாசம் இல்லாம போயிடுமா?
இவ தான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிறான்னா நீயும் அதை உண்மைன்னு நம்புறியே. அப்பா ஒன்னும் அன்பாலேயோ இல்ல பாசத்தாலேயோ இந்த புடவையை வாங்கிட்டு வரல. மேடத்தோட பொண்ணுக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள். அதனால அவங்க வீட்டுல வேலை பார்க்குற எல்லாருக்குமே அவங்க ட்ரெஸ்ஸும் ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் அப்பா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அது தெரியாம 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. சக்தி, சக்தி, இப்படி உண்மையை உளறி கொட்டிட்டு எதுக்குடா அவளை கூப்பிடுற? நிஜத்தை சொன்னதுனால நீ என்னத்தை சாதிச்ச? அவளை அழ வச்சதுதான் மிச்சம். அம்மா, நான் அவ அழணும்னு நினைக்கல, விஷயத்த சொல்லிடலான்னு தான். வருஷா வருஷம் உங்க அப்பா அந்த வீட்ல இருந்துதான் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாருன்னு எனக்கு தெரியாதா? அப்பா வாழ்த்து கூட சொல்லலையேன்னு அவ காலையில இருந்து வருத்தமாவே இருந்தா. அவ முகத்தை என்னால பார்க்க கூட முடியல. இன்னைக்கு ஒரு நாளாவது அவ சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு தான் அப்பா இதையெல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அவகிட்ட சொன்னேன். அவரே அதை பத்தி சொல்லாம தான் இருந்தாரு. நீ வந்து எல்லாத்தையும் இப்படி உடைச்சு விட்டுட்டியடா. அதுக்காக பிறந்த நாள் அதுவும் அவளை ஏமாத்த சொல்றியாமா? நாளைக்கு அந்த புடவைய அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாரும் யூனிஃபார்ம் மாதிரி கட்டிக்கிட்டு நிப்பாங்க. என்னைக்காவது மேடம் வீட்டுக்கு வந்து சக்தி அதை பார்த்துட்டானா விஷயம் தெரிஞ்சிடாதா? அப்ப நான் கூட விஷயத்த சொல்லலன்னு அவ வருத்தப்பட மாட்டாளா? அப்பா நம்ம சக்தி மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா சொல்லி சக்தி ஏமாத்த எனக்கு மனசு வரலமா. ஒண்ணு, அப்பா நிஜமாவே மாறணும், இல்ல அவர் மாறவே மாட்டாருங்கிறத சக்தி புரிஞ்சுக்கணும். அப்பா அழாதம்மா. அப்பாதான் எனக்காக இந்த புடவையை வாங்கிட்டு வந்தாருன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அவர் முகத்தை திருப்பிக்கிட்டு வாழ்த்து சொல்லாதப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சுமா. நான் பிறக்காமே இருந்திருக்கலாம்னு தோணுது. வாய மூடுமா. இப்படி ஒரு வார்த்தைய விளையாட்டுக்கு கூட சொல்லாத. அவர் மேல இருக்கிற வருத்தத்துல நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா, அத கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. மனசை தளர விட்டுறாத. கண்டிப்பா காலம் நமக்கு சாதகமா மாறும். அழாதம்மா. Sit down, please. Thank you, madam. இந்த அவசர மீட்டிங்கோட காரணம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் பிசினஸ்ல இருக்கேன். இத்தனை வருஷ பிசினஸ் லைஃப்ல இப்படி ஒரு சூழ்நிலையை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. எறையூர்ல இருக்கிற ஷாம்பூ மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிக்காக நாம 100 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த யூனிட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு திடீர்னு அதை திறக்க கூடாதுன்னு சுத்தி இருக்கிற மக்கள் இப்ப பிரச்சனை பண்றாங்க. ஷாம்பு யூனிட் அங்க வரதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஊர்கள்லயும் நிலத்தடி நீர் குறைஞ்சிரும்னு பயப்படுறாங்க. எதிர்காலத்துல எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லாம போயிடும், எங்க ஊர்களெல்லாம் சுடுகாடாக்க போறீங்கன்னு கோவப்படுறாங்க. கோர்ட்டுக்கு போய் நாம அந்த யூனிட்டை திறக்க கூடாதுன்னு ஸ்டே வாங்க போறோம்னு வேற சொல்றாங்க. 100 கோடி அதுல போய் முடங்கிடுச்சேன்னு நான் ஃபீல் பண்ணல. அதை வேற பிசினஸ்ல கூட நாம எடுத்துடலாம். ஆனா இந்த யூனிட்ல வேலை பார்க்கறதுக்காக உள்ளூர் ஆளுங்களை தான் நாம வேலைக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த வேலை இல்லைன்னா அவங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிடும். அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனையை நாம எப்படி டீல் பண்ண போறோம்?
மக்களை எப்படி சமாதானப்படுத்தி நாம இந்த யூனிட்டை திறக்க போறோம். எல்லாரும் உங்க மனசுல இருக்கிற சொல்யூஷன்ஸை சொல்லுங்க. எது பிராக்டிக்கலா சரியா வரும்னு பார்க்கலாம். இவ்வளவு நாளா சும்மா இருந்துட்டு இப்போ ரியாக்ட் பண்றாங்கன்னா யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும். அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி டீல் பேசிடலாம் மேடம். அவனை வச்சே ஊர் மக்களை ஆஃப் பண்ணிடலாம் மேடம். நோ, இது லாங் ரன்ல சரியா வராது மூர்த்தி. நாம டீல் பேச ஆரம்பிச்சோம்னா பல பேர் என்னையும் கவனிங்க இல்லைன்னா சிக்கல் ஆயிடும்னு கிளம்பி வந்துருவாங்க. இப்படியே எத்தனை பேரை நாம விலைக்கு வாங்க முடியும்? எல்லா ஊர்லயும் அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு ஆள் இருப்பார். அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்படி யாரு இருக்காங்கன்னு பார்த்து நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டா பிரச்சனை பெருசாகாம சரி பண்ணிடலாம் மேடம். அவர் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லையே. ஒரு பிரச்சனையை சரி பண்ண போய் வேற ஒரு பிரச்சனையை இழுத்து விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க. வேற ஏதாவது கொஞ்சம் உருப்படியா யோசிங்க. என்ன அசோகன், உங்களுக்கு எதுவும் தோணலையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்காரு மேடம். கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவாரு. அவர்கிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டா போதும். ஆளுங்களை இறக்கி நமக்கு எதிராக இருக்க கூட்டங்களை ஈஸியா கலைச்சி விட்டுருவாரு. ஸ்டாப் இட் அசோகன். எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? குண்டாசை அனுப்பி விரட்டுறதுக்கு அவங்க ஒன்றும் ரவுடிங்க இல்ல. அவங்க கவலையிலயும் ஒரு நியாயம் இருக்கு. அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம நமக்கும் நஷ்டம் ஆகாம ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி கிரிமினலாலாம் யோசிக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். கம் இன் சிவா. சாரி மேடம், ஓவர் வெதரால ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதான் டயத்துக்கு வர முடியல. சாரி ஜென்டில்மேன். ஓகே சார். நோ ப்ராப்ளம் சிவா. இப்பதான் பேச ஆரம்பிச்சோம். ஏதாவது ஐடியா கிடைச்சதா மேடம்? இல்ல சிவா, பேசிக்கிட்டு இருக்கோம். நீ ஏதாவது யோசிச்சியா? எஸ் மேடம். கலாட்டா பண்றவங்களோட ப்ராப்ளம் என்ன? நாம யூனிட் ஆரம்பிச்சா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போயிடுமேன்னு அவங்க பயப்படுறாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு எதிரா அவங்க நிக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு நிறைய செலவாகுமே சார். இன்னும் 5 கோடி கூட ஆகட்டும் சார். அதை செலவு பண்றதுக்கு யோசிச்சா இந்த யூனிட்டுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண 100 கோடி வேஸ்ட் ஆயிடும். ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கிட்டாங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு டைமும் பணமும் தான் வேஸ்ட் ஆகும். ஆனா வாட்டர் பிளான்ட் ஆரம்பிச்சோம்னா நம்ம மேல இருக்கிற கோவம் குறைஞ்சு நல்ல ஒப்பீனியன் உருவாகும். குறுக்கு வழியில் இதை தீக்கணும்னு நினைக்காம நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்காங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. யாரால நமக்கு தண்ணி கிடைக்காதுன்னு நினைச்சோமோ அவங்களே நமக்கு தண்ணி கொடுக்க போறாங்கன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. குட் ஐடியா. இஸ் ரைட். கரெக்ட். நம்ம மேல இருக்கிற நெகட்டிவ் இமேஜ் அப்படியே பாசிட்டிவா மாறும். நம்மள அவங்க எதிரியா பார்க்காம அவங்கள ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரில்லியன்ட் சிவா, பிரில்லியன்ட். இந்த பிரச்சனைக்கு இதை விட பெட்டர் சொல்யூஷன் இருக்கவே முடியாது. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் அந்த மக்களை எப்படி சமாதானப்படுத்துறதுங்கிற ஆங்கிள் மட்டும்தான் யோசிச்சீங்க. ஆனா சிவாவை பாருங்க, அவங்களுடைய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு வேற ஒரு ஆங்கிள் யோசிச்சிருக்கோம். And you have come up with a brilliant idea. Hats off to you, Shiva. Thank you, madam. Thank you. நீ சொல்ற மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறியா? நான் ஃப்ளைட்ல வர்றப்பவே ரிப்போர்ட் ரெடி பண்ணி உங்க மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் மேடம். கிரேட் சிவா. நான் இப்பவே மெயில பாத்துறேன். நீ உடனே கிளம்பி போ. போராட்டம் பண்ற ஜனங்களை பார்த்து நம்ம ப்ராஜெக்ட பத்தி எடுத்து சொல்லி புரியவே. இந்த ஐடியாவை சொல்லிட்டேனா இனிமே அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். எஸ் மேடம். நான் இப்போ போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உங்களை நான் பார்க்கறேன். நான் வரேன் மேடம். ஓகே. பாப்பா. என்னம்மா? அருண் இப்பதாமா ஃபோன் பண்ணான். இந்த ஃபைலை எடுத்துட்டு போக மறந்துட்டானா. உடனே முதலாளி அம்மா வீட்டுக்கு போய் கொடுக்க சொன்னான். நீ போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரிம்மா. அந்த வீட்டுக்கு போகணும்னாலே உன் முகத்துல தனி சந்தோஷம் வந்துருது பாப்பா. அப்படி என்ன இருக்கு அந்த வீட்டுல? நம்ம வீட்டை விட பெருசாவும் வசதியாவும் இருக்கிறதுனால அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? இல்லம்மா, சின்ன வீடா இருந்தாலும் இந்த வீடுதான் எனக்கு சொர்க்கம். ஆனா என்னன்னு தெரியல,
அந்த வீட்டை பார்த்தாலே மனசெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. இங்க இருக்கிறப்போ இது நம்ம வீடுன்னு உரிமையா தோணும்ல, அதே மாதிரி அந்த வீட்டை பார்க்கும்போதும் அப்படிதாம்மா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கே புதுசாதான் இருக்கு பாப்பா. உனக்கு சம்பந்தமே இல்லாத வீடு மேல உனக்கு ஏன் இவ்வளவு பிடிப்புன்னு எனக்கு புரியல. சரி, உன் அண்ணன் சீக்கிரம் வர சொன்னா இந்த ஃபைலை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. மே கம் இன் மேடம்? எஸ், கம் இன். டிக்கெட் புக் பண்ணிட்டேன் மேடம். இன்னும் 1 hourல கிளம்பிடுவேன். உட்காரு சிவா. இப்பதான் உன் ப்ராஜெக்ட பார்த்தேன். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். நீ இப்பவே அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசிட்டு வந்துட்டனா இம்மீடியட்டா இதை ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ மேடம். நான் பாசிட்டிவ் ரிசல்ட்டோட உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். கிளம்புறதுக்கு முன்னால நான் சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் என் கேபினுக்கு போறேன். ஒரு நிமிஷம் சிவா. தேங்க்யூ வெரி மச். என்ன மேடம் இது, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இத்தனை வருஷ பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்திருக்கேன் சிவா. நிறைய சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா நம்ம கம்பெனிக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை. இந்த யூனிட் மூலமா எங்க நாம மக்களுக்கு எதிரா இருக்கோங்கிற இமேஜ் வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருந்தது. பணம் போனா கூட பரவாயில்ல, இதை அப்படியே விட்டுறலாம்னு கூட நினைச்சேன். ஏன்னா சுத்தி இருக்கிற மக்களோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு நாம ஜெயிக்க முடியாது சிவா. அப்படி ஒரு பிசினஸ் நாம பண்ணவும் கூடாது. ஆனா நீ 2 பேருக்கும் பெனிஃபிட் ஆற மாதிரி ஒரு சூப்பரான சொல்யூஷனை கொடுத்து இந்த பிரச்சனையை சிம்பிளா முடிச்சு வச்சிட்ட. கிரேட். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மை பாய். தேங்க்யூ மேடம். இதெல்லாம் உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர்ட் ஆகி கத்துக்கிட்டது தான். ஸோ இதுக்கான எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் மேடம். இல்ல சிவா, கத்து கொடுக்கறது பெரிய விஷயமே இல்ல. அது ஆர்வத்தோட கத்துக்கிட்டு நீ எப்படி யூஸ் பண்றன்றது தான் முக்கியம். அப்படி பார்த்தா நான் 8 அடி பாயற இடத்துல நீ 16 அடி பாயற. வேகமாவும் அதே சமயத்துல ஸ்மார்ட்டாவும் இருக்க, அப்டேட்டடா இருக்க. உன்னை பாக்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. கொஞ்ச நாளாவே எனக்கு அப்புறம் யார் இந்த பிசினஸ பொறுப்பா பாத்துக்க போறாங்கங்கிற கவலை என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. இப்ப அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. உன்னால மட்டும்தான் நான் நினைச்ச மாதிரி நம்ம பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். கூடிய சீக்கிரமாவே உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களோட நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். இன்டர்நேஷனல் லெவல்ல ருத்ராங்கிற பேரை பிராண்ட் ஆக்குறது தான் என்னோட ஒரே கனவு. அதை நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன் மேடம். ஆனா உங்க கைடன்ஸோட தான் இதெல்லாம் நடக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி நீங்க எப்பயும் யோசிக்காதீங்க மேடம், ப்ளீஸ். சிவா, நான் ஆபீஸ்ல இருந்தாலும் இல்லனாலும் என் கைடன்ஸ் எப்பவுமே உனக்கு இருக்கும். ஸோ டோன்ட் வரி. அப்புறம் சிவா, ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். பர்த்டே அன்னைக்கு அனிதா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா. அவ நீ வருவன்னு ரொம்ப எதிர்பார்த்தா. தெரியும் மேடம், நான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். ஒன் மோர் திங் சிவா, நீ எறையூர் போய் வந்ததும் போரூர்ல இருக்கிற காஸ்மெட்டிக் ஷோரூம்க்கு போயிட்டு வா. அங்க அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்றாங்க. I'll take care மேடம். அண்ணே, அண்ணே, அண்ணே. உன்னை நான் நம்ம அருண் கூட பார்த்துருக்கேனே. ரத்தனம் பொண்ணு தானே நீ? ஆமாங்க அண்ணே. அண்ணன் இந்த ஃபைலை மறந்து வீட்ல விட்டுட்டு வந்துருச்சான். அதானே இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கேமா வெளியில நிக்கிற? உள்ளவா.
என்னம்மா இப்படி பாக்குற? எனக்கு முதலாளி அம்மா வீட்டை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைதாங்க. எங்க பாட்டி கூட கிராமத்துல இருந்துட்டு இவ்ளோ பெரிய வீடை பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவ்ளோ பெரிய பங்களா இல்ல, சுத்தி பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல. இவங்க வீட்ல ஊஞ்சல், நீச்சல் குளம்லாம் இருக்குன்னு எங்க அண்ணன் சொல்லிருக்காரு. ஆனாலும் பாட்டி ஊர்ல இருக்கிற குளம் அளவுக்கு வராதுன்னு எப்பவும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். குளத்தை விடுமா, என்னதான் டவுன் வாழ்க்கையா இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கையோட சுகமே தனிதான். அதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். ஆமா ஆமா. அப்பா, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியாதா? அப்பா, அண்ணன் இந்த ஃபைல் வேணும்னு கேட்டுச்சுப்பா, அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். கூட இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு உனக்கு? வந்த வேலையை முடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதானே? என் முதலாளி அம்மா விட்டு அப்படியே முழுங்குற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. உன் காலடி எல்லாம் பட்டுதுன்னா அம்மா வீட்டுக்கு ஆகாது. நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது. அந்த பொண்ணு உள்ள வரலன்னு தான் சொல்லுச்சு. நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். இங்க என்ன கண்காட்சியா நடக்குது வேடிக்கை பார்க்கறதுக்கு? ஃபைலை வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? உனக்கே அந்த தேவையில்லாத வேலை. என்னன்னு நீங்க, உங்க பொண்ணு உள்ள வர்றது ஒரு குத்தமா? அதுக்கு போய் மூச்சை பிடிச்சி இப்படி பேசிட்டு இருக்க. இவளை பத்தி உனக்கு தெரியாது சண்முகம். இவளை பெத்ததுல இருந்து எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். இவளை ஒருத்தகிட்ட பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. எந்த நேரத்துல யாரை இழுத்துட்டு ஓடுமோன்னு அடிவயிறு பதறதியா? அப்படியே எங்கேயாவது தொலைஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு தோணுது. என்னால நீ திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருமா, நீ போமா. அண்ணே, என்ன நீங்க என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணை நோக்கடிச்சிட கூடாதுண்ணே. சண்முகம், உனக்கு அதெல்லாம் புரியாது. யார் யார் எங்கெங்க இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. கால்ல போற செருப்பு வாசலுக்கு வெளியில தான் இருக்கணும். உள்ளெல்லாம் வர ஆசைப்படக்கூடாது. அவெல்லாம் கால் ஊனி நடக்கிறதே பெரிய விஷயம். ஆனா அவ வானத்துல பறக்க ஆசைப்படுறா. அப்பப்ப அவளை தட்டி வச்சாதான் யதார்த்தத்தை புரிஞ்சு தரையில நடப்பா. நீங்க அந்த பொண்ணை பேசுறதெல்லாம் பார்த்தா நிஜமாவே நீங்க தான் அந்த பொண்ணை பேத்தீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு சந்தேகமே வேண்டாம். அவ என் பொண்ணு இல்ல, நான் பெத்த பொண்ணு, என் தங்கம். அதோ நிக்கிறா. இந்த இடத்துக்கு அவ வரவே கூடாதுமா. இந்த ராஜ்யம் உனக்கு மட்டும்தான். நீ இத கட்டி ஆடுறத நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு பிறந்த நீதான் இந்த வீட்டுக்கு வாரிசு. மண்ணோடு மண்ணா புதஞ்சு போன அந்த ரகசியத்தை யாராலையும் தோண்டி எடுக்கவே முடியாது. முடியவே முடியாது. ஐயோ, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மேனேஜர் சார் கிட்ட நல்லா பயம் கட்டிக்க போறேன். முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும். ஏண்டி இன்னைக்கு லேட்டு? நம்ம கம்பெனி எம்டி இன்னைக்கு நம்ம பிரான்ச்சுக்கு வராராம். காலையில இருந்து மேனேஜர் எல்லாரையும் விரட்டிட்டு இருக்காரு. நீ இன்னும் வரலையான்னு 2-3 தடவை கேட்டுட்டாரு. இப்பவே போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்துரு. ஏண்டி வந்ததும் வராததுமா என்ன பயமுறுத்துற?
இன்னைக்கு எனக்கு எல்லாமே தப்பா தான் நடக்குது. காலையில அப்பா கிட்ட வேற நல்லா திட்டு வாங்கினேன். இப்போ மேனேஜர் கிட்ட திட்டு வாங்க போறேன். இன்னைக்கு என் ராசிக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிற நாள் போல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. இதான் வேலைக்கு வர நேரமா? சார், வேலை கேட்கறப்ப மட்டும் பம்மிக்கிட்டு வந்து நடிக்கிறது, வேலை கொடுத்த உடனே தலை மேல ஏறி உட்காந்துக்க வேண்டியது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் செய்யற வேலையில சின்சியரா இருக்கணும்ன்ற அறிவே இல்லையா? சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். அண்ணன் ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதை எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கொடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நேத்து நைட்டே ஷோரூமையும் ஆபீஸ் ரூமையும் சுத்தமா கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிட்டு தான் போனேன். காலையில வரதுக்குள்ள பெருசா எந்த குப்பையும் சேர்ந்திருக்காதுன்னு நினைச்சேன். குப்பை இருக்கோ இல்லையோ நீ நேரத்துக்கு வந்துதான் ஆகணும். நம்ம பிரான்ச்சுக்கு எப்ப எம்டி வருவார்னு சொல்லவே முடியாது. நேரத்துக்கு வந்து குப்பை தேங்காம சுத்தம் பண்றதுதான் உன் வேலை. உனக்கு முன்னாடியே எம்டி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டாருன்னா என்னோட மானம் தான் போகும். இதான் நீ பிரான்ச்சை மெயின்டைன் பண்ற லட்சணமானு கேட்டா என் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? சார் கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கணும். அதுக்கு தனியா நான் இன்னொரு ஆளைய வைக்க முடியும்? கூட்டி பெருக்கிற வேலையை முடிச்சிட்டு அதையும் நீ தான் செஞ்சாகணும். உன்னால நேரத்துக்கு வர முடியாதுன்னா சொல்லு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சார் இப்பவே உன் கணக்கை நான் செட்டில் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம் சார். இந்த வேலையும் இதுல கிடைக்கிற சம்பளமும் எனக்கு ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சார். அப்படின்னா பொறுப்பா நேரத்துக்கு வரணும்ல. இவ்வளவு அலட்சியமா இருக்கிறவள வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் லேட்டா வந்தது தப்பு தான் சார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட லேட்டா வர மாட்டேன். ஆமா சார், சக்தியை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். பாவம் சார், அவ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். நீ என்ன இவளுக்கு ஜால்ராவா? இங்க பார் சக்தி, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். இனிமே டியூட்டி டைமுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீ இங்க வந்திருக்கணும். ஒரு நாள் மிஸ் ஆனா கூட நான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். வேலை இல்லைன்னு துரத்தி விட்டுருவேன். போ வேலையை பாரு. சரிங்க சார். நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வேலையை பாரு. இல்ல நான் வந்துருவேன். யா ஓகே. ஆமா மெதுவா போ. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என் ட்ரெஸ் அப்படி நாசப்படுத்திட்டியே, இடியட். ஐயோ மன்னிச்சிருங்க சார். ஏதோ தெரியாம நடந்துருச்சு சார். இது தெரியாம நடக்கல. உன் அலட்சியத்தினாலதான் இது நடந்திருக்கு. நீ எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தனாலதான் என் மேல தண்ணி தெளிச்சிருக்கு. நாள் முழுக்க இந்த டர்ட்டி ட்ரெஸ் நான் எப்படி போட்டுக்கிறது? சார் கொடுங்க சார், நானே துவைச்சு கொடுத்துறேன் சார். ஜஸ்ட் ஷட் அப். கோவத்துல நான் ஏதாவது சொல்லிட போறேன். கண்ணு முன்னாடியே நிக்காத, வெளியே போ. சார் நான் சொல்றத கேளுங்க சார். சாரி சார். குட் மார்னிங் சார். இது எனக்கு பேட் மார்னிங் சார். இந்த பொண்ணு அழுக்கு தண்ணியால என் ட்ரெஸ்ஸையே அபிஷேகம் பண்ணிட்டான். காலையில வேலையா இந்த பிரான்ச்சுக்கு வந்தேன் பாருங்க. எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இந்த பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். யார் சார் இந்த பொண்ணு? உங்களுக்கு இங்க என்ன வேலை? சார் நம்ம ஷாப்ல கூட்டி பெருக்கிறவங்க சார். கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா டீ காஃபி ஜூஸ்னு போட்டு கொடுப்பாங்க சார். கூட்டி பெருக்கிறதுக்கும் மா போடுறதுக்கும் இதான் நேரமா? மத்தவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னால ஆளா வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் கூட்டி பெருக்கிட்டு இருந்தா நம்ம ஷாப்பை பத்தி கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்க? சார் எப்பவுமே காலையில இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க சார். இன்னைக்கு இந்த பொண்ணு வந்தது லேட்டு சார். ஓ சூப்பர். பங்க்சுவாலிட்டியும் இல்ல, சின்சியாரிட்டியும் இல்ல. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் எதுக்கு வேலைக்கு வைக்கிறீங்க? த்ரோ அவே. ஐயோ சார் சார்
நான் செஞ்சது தப்பு தான் சார். இனிமே நான் கவனமா இருக்கேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நோ வே. வேலையில சின்சியர் இல்லாத யாரும் எனக்கு வேண்டாம். கெட் அவுட். ஐயோ சார். சார் 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 ஆஃபீஸ்லேயே வாஷ்ரூம் இருக்கு சார். அங்கே போய் வாஷ் பண்ணிக்கலாம் சார். நான் ட்ரையர் எடுத்துட்டு வர சொல்கிறேன் சார். உடனே ட்ரை ஆகிடும் சார். என்னவோ பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த பிரான்ச்சுக்கு வந்தேன். இப்போ ஏன்டா வந்தோன்னு நினைக்க வச்சிட்டீங்க சார். சார் நீ செஞ்ச தப்புக்கு நானும் சேர்ந்து திட்டு வாங்குறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஐயோ, நான் வேணும்னு எதையும் செய்யல சார். தெரியாம நடந்துருச்சு சார். நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ தப்பு தப்பு தான். அதுக்கான தண்டனைய நீ கண்டிப்பா அனுபவிப்ப. நானாவது உன் மேல இறக்கப்பட்டு உனக்கு கடைசி சான்ஸ் கொடுத்தேன். ஆனா சாருக்கு அந்த சிம்பத்தி எல்லாம் கிடையாது. உன் சீட்டை கிழிச்சிட்டு தான் மறு வேலையை பாப்பாரு. சீட்டை கிழிச்சிருவாரா? யார் சார் அவரு? அதுவே தெரியாதா? அவர்தான் கம்பெனியோட எம்டி சிவா சார். ஐயோ சார், அவர்தான் நம்ம முதலாளியா? அவர் மேலதான் நான் தண்ணி தெளிச்சிட்டேனா? இன்னைக்கு ஏதோ பெருசா நடக்க போதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. சார், சார் கிட்ட எனக்காக நீங்க பேசுங்க சார். என்ன வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க சார். எதுக்கு? நான் திரும்பவும் வாங்கி கட்டிக்கிறதுக்கா? தபார், நீ ஆச்சு எம்டி ஆச்சு, என்ன இதுல இருக்காது. ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம். நீ இந்த ஷாப்ல வேலை பார்க்கறது இதுதான் கடைசி நாள். சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். தேங்க்யூ சார். சார், அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களா இல்லையா? சார், அது வந்து உள்ள நுழைஞ்சதுமே என் மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டா. இடியட். சார், அந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார். அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் சார். இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல சார், இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் சான்ஸே கொடுக்க கூடாது. தப்பு பண்ணா உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார். அப்பதான் சார் மத்தவங்களுக்கும் பயம் வரும். இன்னைக்கு அவளுக்கு செட்டில் பண்ணி வெளியே அனுப்பிடுங்க. ஓகே சார். சரி, ஆடிட்டர்ஸ் எல்லாம் எப்போ வரதா சொன்னாங்க? இதோ ஆன் த வே சார். இன்னும் ஒரு half an hourல வந்துருவாங்க சார். இது போன வருஷத்துக்கான அக்கவுண்ட்ஸ் ஃபைல் சார். ஃபைன். அவங்க வர்றதுக்குள்ள நான் இதை பார்த்துடுறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். ஓகே சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிர்மலா அக்கா. சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறது கடைசி நாளா இருக்குமா? எனக்கும் ஒன்னும் புரியல சக்தி. நம்ம மேனேஜர் ஒரு கிறுக்கு புத்தி பிடிச்ச ஆளு. நம்ம முன்னாடி எதிர்னாலும் உள்ள போய் நமக்காக தான் பேசுவாரு. சில சமயம் ஓவரா போட்டு கொடுத்து ஆளையே காலி பண்ணிடுவாரு. உன் விஷயத்துல அந்த மனுஷன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு புரியலையே. இந்த வேலை எனக்கு இல்லாம போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் நிர்மலா அக்கா? இதுல கிடைக்கிற சம்பளத்தை நம்பிதான் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். இந்த வேலையை தான் அப்பாக்கு தெரியாம சமாளிக்க முடியுது. இந்த வேலையும் போச்சுன்னா அவருக்கு தெரியாம வேற வேலை தேடி அலைய முடியாது. அம்மாவும் அதுக்கு விட மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு எதுவும் புரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரே குழப்பமா இருக்குக்கா. சக்தி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சில சமயம் பெருசா பூகம்பம் வெடிக்குமோன்னு பயமா இருக்கும். ஆனா அது ஒண்ணும் இல்லாம புஸ்வான மாதிரி போயிடும். சில சமயம் ஊசி பட்டாசுன்னு நினைப்போம். ஆனா அது அணுகுண்டு மாதிரி வெடிச்சு ஆளையே காலி பண்ணிடும். இன்னைக்கு நடந்த பிரச்சனை புஸ்வானம் தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மத்தவங்க வாழ்க்கையில நீ சொன்ன மாதிரி நடக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில எல்லாமே தப்பாதான் நடக்கும். வீடு, வேலை செய்யற இடம்னு நான் எங்க போனாலுமே பிரச்சனையும் கஷ்டமும் தான் வரும்.
என் ராசி அப்படி என்ன நோகடிச்சு அழ வச்சு பாக்குறதுக்கு நான் கும்பிடுற அந்த முருகருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. நான் என்ன வேலை செஞ்சாலும் நான் என்னைக்குமே முழு சந்தோஷத்தோட இருந்ததே இல்லை. எங்க பாட்டி கூட ஊர்ல இருக்கும்போது எப்போ அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு ஏக்கமா இருக்கும். இங்க வந்தாவது அவங்க பாசத்தை அனுபவிக்கிற சந்தோஷம் கிடைக்கும்னு பார்த்தா என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அவர் என்கிட்ட பேசுறதையும் திட்டுறதையும் பார்த்தா நான் அவருக்கு தான் பிறந்த நானு கூட எனக்கு தோணுதுக்கா. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி. எங்க அப்பா கூட தப்பு செஞ்சா திட்டுவாரு, கத்துவாரு. அதே சமயம் என் மேல பாசமாவும் இருப்பாரு. என்னை ஏன்பா திட்டிட்டே இருக்கீங்கன்னு நீ உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயோ, எனக்கு அவரை நேருக்கு நேரா பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப பயம்க்கா. எனக்காக என் அம்மா தான் அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. பொம்பளை புள்ளையெல்லாம் அடக்கிதான் வளர்க்கணும்னு அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதுன்னு அப்பா அவங்க வாய அடைச்சிருவாரு. அப்பாவை மீறி அம்மாவாலையும் பெருசா என்ன செஞ்சிட முடியும்? இந்த வேலை செய்யறதுக்கே நான் அம்மா கிட்ட எவ்வளவு போராடினேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்கள இதுக்கு சம்மதிக்க வச்சேன். அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு அம்மா இப்பவும் பயந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த வேலை போச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ எந்த வேலைக்கும் போக வேண்டான்னு அம்மா என்ன சொல்லிடுவாங்க. நானே பணம் சேர்த்து படிக்கிறதெல்லாம் கனவு கண்ட காசு செலவுக்கு உதவாதுன்னு என் பாட்டி சொன்ன கதையாயிடும். நீ ரொம்ப நொந்து போய் பேசுறேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எம்டி ரொம்ப கோவமா பேசினது உண்மைதான். ஆனா ட்ரெஸ் அழுக்காயிடுச்சேங்கிற டென்ஷன்ல தான் அப்படி கத்திட்டாரு. இப்ப அவர் கோவம் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். இந்த நேரத்துல நீ உள்ள போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேனா அவர் விட்டுருவாரு. அக்கா, என்னக்கா பேசுறீங்க நீங்க? ஏற்கனவே அவர் என் மேல பயங்கர கோவத்துல இருக்காருக்கா. இப்போ நான் அவர் முன்னாடி போய் நின்னா அவ்வளவுதான். என் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள கூட யோசிக்க மாட்டாரு. நீ ஒண்ணு சும்மா போகாத. உன்கிட்டதான் ஒரு ஸ்பெஷல் சரக்கு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போ. அக்கா, எனக்கு புரியல. நீதான் ஏலக்காய், இஞ்சி, கிராம்பு எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு மசாலா டீ போடுவல, அவருக்கு அதை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு. அதுக்கும் அவர் மனசு இறங்கலனா பட்டுன்னு அவர் கால்ல விழுந்துரு. எவ்வளவு கோபக்கார மனுஷங்களா இருந்தாலும் ஒருத்தங்க கால்ல விழுந்துட்டா அவங்க இறங்கிடுவாங்க தெரியுமா? உன் வேலையை காப்பாத்திக்க இதுதான் ஒரே வழின்னு எனக்கு தோணுது. சக்தி, சார் கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் முடிவை மாத்திக்கிறதா இல்லை, உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்லிட்டாரு. இங்க பாரு சக்தி, அவர் ஏதாவது சொல்லிட்டு போகட்டும். நீ நான் சொன்னது செய். கடைசியா ஒரு முயற்சி செஞ்சு பாரு, தப்பில்லையே. இதனால என்ன நஷ்டம் வந்துட போகுது? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறது நியாயம்தான். ஆனா தன்மானத்தை விட்டுட்டு கால்ல போய் விழணுமா? எனக்கு இந்த வேலை, அதனால கிடைக்கிற சம்பளம், அது மூலமா படிக்கிற படிப்பெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதெல்லாம் விட தன்மானம் முக்கியம் இல்லையா? அதை இழந்துதான் நான் இந்த வேலையை தக்க வச்சுக்கணுமா? நம்மள மாதிரி ஒன்னும் இல்லாதவங்கெல்லாம் தன்மானம் தான் பெருசுன்னு நினைச்சா பொழைக்கவே முடியாது. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். மிஸ்ஸஸ் கீதா ராமச்சந்திரன் எந்த ரூம்ல இருக்காங்க சொல்ல முடியுமா? ஜஸ்ட் a minute. மேம், 3rd floor 305 left side மேம். Thank you.
முதலாளி அம்மாவுக்கும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. நில்லுங்க. அந்த அம்மாவோட குழந்தைய திரும்ப அவங்க பக்கத்திலே வச்சிரு, இல்ல போலீஸ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்.